இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள்லையும் தேவன் நமக்கு விசேஷமாக தருகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 97வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. அப்போ அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பர்வதம் போல இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அது நிச்சயம் அது உருகி போகத்தான் ஆக வேண்டும். நம்ம பார்க்கிறோம், ஆஹ் இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அப்போ அவருடைய பிரசன்ஸ சுமந்து செல்கிற நமக்கு தேவன் தருகிற ஒரு பாக்கியமா இருக்கிறது. அது சர்வ பூமியினுடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலேயே அந்த பர்வதம் போல இருக்கிற காரியங்கள் எதெல்லாம் இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய மலை போல இருக்குதோ அது எல்லாம் அவருடைய பிரசன்ஸ்ல நம்ம இருக்க 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 அந்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாய் உருகி போகும். அது இல்லாமலே போகும். இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம் கர்த்தருடைய ஆவியினாலே அது நிச்சயம் ஆகும். இதே சம்பவத்தை யோசுவா 3வது அதிகாரம் அந்த சர்வ பூமியினுடைய ஆண்டவர் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோசுவா 3:11 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு நல்லா தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆனா இந்த சம்பவத்துக்கும் நம்ம வாசித்த சங்கீதம் 97:5க்கும் எவ்வளவு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குன்னு இதுல நம்ம பார்க்க போறோம். யோசுவா 3வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரே குவியலாய் நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரே குவியலாய் குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோக்கு எதிரே கடந்து போனார்கள். ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். இதுல அந்த கர்த்தருடைய பிரசன்னத்துல பர்வதம் மெழுகு போல உருகி போயிற்று அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கை பெட்டியில அவருடைய பிரசன்னம் இருக்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ அங்க வசனம் சொல்லுது, சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. அந்த பிரசன்ஸ் அங்க போகும்போது அந்த கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் அங்க ஓடாம குவியலாக நிற்கிறது. அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்கள் தண்ணீர்ல பட்ட மாத்திரத்துல அவருடைய பிரசன்ஸ் அந்த இடத்துக்கு வந்த உடனே அவர்கள் எதை கடக்க முடியாமல் இருந்தாங்களோ ஒரு நொடி பொழுதுல அதை கடக்கும்படியாய் அங்கே அவர்களுக்கு பாதை உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் குவியலாக அங்கே நின்றத அந்த ஆசாரியருடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்துலதான் படுது. பட்ட
தொட்ட மாத்திரத்துல மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த 6ஆம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. ஒரு சூப்பர் நேச்சுரலா தண்ணீர் எப்படி அப்படி குவியலாக நிற்க முடியும்? ஆனா அவருடைய பிரசன்ஸ் இருக்கிற இடத்துல என்ன வேணாலும் நடக்கும். நமக்கு வழியை உண்டு பண்ணும்படியாய், நம் வாழ்க்கையில இருக்கிற மலை போன்ற காரியங்கள் அது உருகி போகும்படியாய் தேவனுடைய பிரசனம் நம்ம வாழ்க்கையில, நம்ம அவருடைய பிரசன்ஸ்ல நம்ம என்ஜாய் பண்றது மட்டும்தான் நம்முடைய வேலை. இதை செய்வது தேவனுடைய வேலை. அங்க ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராக கடந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே அவர்கள் காலூன்றி நிற்கிற போது, அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் நிற்கும் போது, இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீர் அற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். அந்த தரை எப்படி இருந்திருக்கு? உலர்ந்த தரையா இருக்கு. அந்த தண்ணீர் ஒரு இடத்துல தண்ணீர் ரொம்ப வருஷம் இருந்தாலே அது எவ்வளவு சதசதன்னு இருக்குங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கோம். ஒரு சகதியான ஒரு இடம் போலதான் இருக்கும். ஆனா இங்கே தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய், அப்போ அவருடைய பிரசன்ஸ்க்கு இருக்கக்கூடிய பவர் ஒரு நொடி பொழுதுல அந்த தண்ணீர் குவியலா நிக்குது. அங்க தரை எப்படி இருக்கு? ட்ரையா இருக்கு. அவருடைய பிள்ளைகள் அந்த பாதையை கடக்கும்படிக்கு அந்த பாதையை கூட அவருடைய பிரசன்னம் எப்படி ஆக்கிறது? உலர்ந்த தரையாய் அது மாற்றுகிறதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த காலை வேளையில அவருடைய பிரசன்ஸ தேடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய், நமக்கு எதிராய் எழும்பி இருக்கிற எல்லா மலைகளும் குன்றுகளும் அது தவிடுபொடியாகிறது. அவருடைய பிரசன்னத்தினாலே அவை எல்லாம் உருகி போகிறது என்பதுல சந்தேகம் இல்லை. அப்போ இன்றைக்கும் அவருடைய வாக்கு தத்தங்களை குறித்துதான் நம்ம தியானிக்க போறோம். ஆனா ஆவியானவர் இந்த வார்த்தை நம்ம கூட இன்றைக்கு இடைப்படுகிறபடியினால இந்த வார்த்தையை குறித்து நீங்க ஆழமாய் தியானிங்க. அவருடைய பிரசன்ஸ் நம்மளை ஃபில் பண்ணிட்டே இருந்தாலே போதும். நம்ம அவருடைய பிரசன்ஸ்ல நம்ம நிரம்பிட்டே இருந்தாலே போதும். எல்லா காரியங்களும் அது நிச்சயம் நமக்கு ஜெயமாய் முடியும். பிரச்சனைகள் அது உருகி போகிறதை நீங்கள் காண்பீர்கள். அப்போ இன்றைக்கு கூட ஏன் வாக்குத்தத்தங்கள், நம்ம தொடர்ந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. வாக்குத்தத்தங்கள் நம்மை கைட் பண்ணுது. அடுத்த லெவலுக்கு நம்ம எங்க போகணும், நம்ம வாழ்க்கையை கைட் பண்ணுகிற காரியமாய் வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வாக்குத்தத்தங்கள் நமக்கும் தேவனுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை அது என்ன செய்யுது? பில்ட் பண்ணுது, உறவை பலப்படுத்துகிறது. இன்றைக்கு கூட வாக்குத்தத்தங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்முடைய நம்பிக்கையை அவைகள் உயிரோடு வைக்கின்றன. இட் கீப்ஸ் அவர் ஹோப் அலைவ். நம்ம நம்பிக்கை, நம்ம உன்னை நம்பிட்டு இருக்கிறோம், அந்த நம்பிக்கையை ஜீவனோட வைக்கிறதற்கு வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த டார்க்னஸ், அந்த இருளான நாட்கள்ல அந்த வாக்குத்தத்தங்கள் தான் நமக்கு ஒளியாக இருக்குது. எந்த சூழ்நிலையும் நமக்கு நிரந்தரம் அல்ல. எந்த வலியும் அது எப்படி கிடையாது, அது எந்த வலியோ எந்த தாமதமோ அது நமக்கு வீணானதோ அர்த்தமற்றது இல்ல அப்படிங்கிறத நினைவுபடுத்தும்படியாய் வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப யோசேப்பு அங்க சிறைச்சாலையில வைக்கப்பட்டிருக்கிறான். ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அவனை ஒவ்வொரு நாளும் அது என்ன செய்யுது? அந்த நம்பிக்கையை அவனுக்கு உறுதிப்படுத்துது. அந்த இருளான நாட்கள்ல கூட அந்த தரிசனம் அவனுடைய நம்பிக்கையை உயிரோடு வைத்திருந்ததை நாம் பார்க்க முடியும். தாவீது தொடர்ந்து சவுலால அங்க பின்தொடர்ந்து வந்து வேட்டையாடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஆனா தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் அவனை அத்தனை சூழ்நிலைகள்லயோ அந்த வாக்கு தத்தங்கள் அவனுடைய நம்பிக்கையை இழக்காமல் காத்து கொண்ட காரியமாய் நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் நமக்கும் வாக்கு தத்தங்கள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, புயல் வீசும்போது, பயங்கரமான புயல், எதிரடையான வாழ்க்கையில புயல் வீசும்போது நம் விசுவாசத்தை நிலைநிறுத்தும்படியாக ஒரு நங்கூரம் போல
இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த நங்கூரத்தை குறித்து தான் நம்ம கொஞ்சம் தியானிக்க போறோம். வாசிக்கலாம். எபிரேயர் 6வது அதிகாரம் 19வது வசனம். நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. அப்போ இது என்ன நம்பிக்கை? தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. இது திரைக்குள்ளாக போகிறதுனா பரிசுத்த ஸ்தலத்துக்கு க்குள்ளாக போகிற அந்த காரியத்தை குறிக்கிறதா இருந்தா கூட, நம்ம இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தத்தின் மேல நம்ம வைக்கிற அந்த நம்பிக்கை, அது நமக்கு எப்படியா இருக்குதா? நம்முடைய ஆத்துமாவுக்கு அது நங்கூரமா இருக்கிறது. இந்த நங்கூரம் அப்படிங்கிறது நம்ம எங்க கேள்விப்பட்டிருக்கிற வார்த்தைனா, கப்பல நங்கூரம் இடுவாங்க. ஆங்கர். ஏன் அந்த கப்பல அங்க அவங்க நங்கூரம் இடுறாங்க அப்படின்னா, அந்த அந்த கப்பல் ஒரு ஹெவியா ஒரு ஸ்டார்ம், ஒரு புயலோ, அலைகளோ அடிக்கும்போது அந்த அந்த கப்பல் அலைவுபடாமல் இருக்கும்படிக்கு அந்த கப்பல நங்கூரமிடுவாங்க. ஏன்னா, அந்த கப்பல் சேதமடையாதபடி அவங்க என்ன செய்றாங்க? நங்கூரமிடுறாங்க. இப்போ இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த நம்பிக்கை நமக்கு எப்படி இருக்கு? அது நம்முடைய ஆத்துமாவுக்கு நங்கூரமாய் இருக்கிறதாம். இந்த ஆங்கர் அப்படின்னாலே, நங்கூரம் அப்படின்னாலே, கப்பல்ல இருக்கக்கூடிய நங்கூரம் அப்படின்னா, ஒரு ஒரு ரொம்ப வெயிட்டான ஒரு மெட்டல். இது அப்படியே ஒரு ஸ்டெடியா இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிளேஸ், அந்த இடத்துல அப்படியே கடலுக்குள்ள அவங்க போடுறாங்க. ஒரு கயிறையும் அதனோடு இணைத்து கட்டியிருப்பாங்க. அது நங்கூரம் இடும்போது கப்பல் அசையாமல் அப்படியே நிற்கும். ஒருவேளை ஹெவியா லேசா அசைஞ்சா கூட அந்த புயலினாலேயோ, அந்த அலைகளினாலேயோ கப்பலுக்கு சேதம் வராது. அது மூழ்கடிக்கப்படாமல் இருக்கும்படியாய் அந்த நங்கூரம் அங்க கப்பல்ல இருந்து அந்த நங்கூரம் போடப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவுக்கு நங்கூரம். அது என்னது? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். இந்த நம்ம சூழ்நிலைகள் நமக்கு எதிரா இருக்கலாம். நமக்கு இருளான நேரங்கள் வரலாம். நமக்கு எதிரா எல்லாமே நமக்கு எதிரா இருக்கிறது போல இருக்கலாம். ஆனா இந்த வாக்குத்தத்தங்கள் தான் நம்முடைய ஆத்துமாவுக்கு அது நங்கூரமா இருக்குது. நமக்கு அது நம்பிக்கைய கொடுக்குது. நமக்கு அது பாதுகாப்ப கொடுக்குது. நமக்கு அது உறுதித்தன்மையை இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கிறவைகளா இருக்கிறது. அப்ப வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நோக்கம், இருளான நேரத்துல, புயலின் நேரத்துல, அலைகளினால் அலைவுபடுகிற நேரத்துல, இந்த வாக்குத்தத்தங்கள் தான் நம்முடைய ஆத்துமாவுக்கு நங்கூரமாய் இருக்கிறது. நம்முடைய உள்ளான ஆத்துமாவை அது பாதுகாத்துக் கொள்ளுகிறதா இருக்குது. நமக்கு சந்தேகம் வரும், பயம் வரும், நமக்கு வலிகள் நிறைந்த பாதைகளா இருக்கும். ஆனா கூட உள்ளான ஆத்துமாவில, இல்ல, என் தேவன், என் தகப்பன் இதை எனக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிற வேளையில நம்ம எப்படி இருக்கிறோம்? உறுதியாய், பலமுள்ளவர்களாய், அமைதியா, நம்ம அசைக்கப்படாதவர்களாய் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அப்போ இதற்காகத்தான் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணமா நம்ம ஒரு சின்ன ஒரு போட்ல இருக்கிறதா நம்ம கற்பனை செய்து கொள்வோம். நம்ம இருக்கிற அந்த அந்த படகுல பயங்கரமான அந்த கடல்ல ஒரு புயல் அடிக்குது, அலைகள் எழும்புது. அந்த கப்பல் அந்த படகு அது அசைய ஆரம்பிக்குது. நமக்கு எப்படி இருக்கும் அந்த படகுல இருக்கும்போது, அப்போ நமக்கு இருதயத்துக்குள்ள ஒரு பயம் எல்லாம் எழும்பும். ஆனா அந்த கப்பல், அந்த படகு, நம்ம பிரயாணம் பண்ணுகிற படகோ கப்பலோ அதுல நங்கூரம் இடப்படும் போது அது உடனடியாக அது என்ன செய்து ஸ்டெடியா அந்த படகு நிற்க ஆரம்பிக்கிறது. அது போலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு எதிராய் வந்த புயல்கள்,
எதுவா இருந்தாலும் இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கால தாமதங்களா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு லாஸா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பலவீனமா இருக்கலாம். ஆனா அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறபடியினால நம்ம என்ன செய்ய வேண்டாம், நம்முடைய ஆத்துமா அசைக்கப்பட முடியாத ஒரு இடத்திற்கு தேவன் நாம் வரும்படியாகத்தான் தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 62வது அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள் வாசிக்கலாம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அசைக்கப்படுவதில்லை. அங்க தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அங்க ஆத்துமாவை அவர் நங்கூரமிடுறாரு. அவருடைய வாக்குத்தத்தங்களினாலே அவருடைய ஆத்துமாவை தாவீது நங்கூரமிடுகிறத பார்க்கிறோம். தேவனை நோக்கி நீ அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். எவ்வளவு தூரம் அந்த சோல் கூட தாவீது அங்க பேசிக் கொண்டிருக்கிறார். அவரே என் ரட்சிப்பும் என் கன்மலையும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. கண்மலையாகிய அவர் மேல நம்ம நங்கூரமிடப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைகளும் நம்மை அசைக்க முடியாது. இப்ப இந்த இடத்துக்கு தான் தேவன் நம்மை கொண்டு வரும்படியாக அவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் எப்படிப்பட்டவர்? அததான் தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அப்போ அவர் நம்புற நம்பிக்கைய பார்க்கல, ஆனா அந்த நம்பிக்கையை கொடுத்த தேவனை பார்க்கிறார். அவர் எனக்கு கண்மலையாயிருக்கிறார், எனக்கு ரட்சிப்பாயிருக்கிறார், என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் மேல நங்கூரமிட்டு இருக்கிறபடியினால தாவீது என்ன செய்யலையா? அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறபடியினால் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவருடைய ஆத்துமா அவர் மேல நங்கூரமிட்டு இருக்கிறபடியினால அவருக்கு ஒரு நம்பிக்கை, நான் அசைக்கப்பட முடியாது. ஒருவேளை சூழ்நிலை எனக்கு எதிரா வரலாம். என்னுடைய மகனோ என்னுடைய மாமனாரோ என்னை துரத்தி கொண்டு இருக்கலாம். ஆனா நான் அசைக்கப்பட முடியாது. என்ன அசைக்க எந்த வல்லமையாலும் முடியாது. ஏன்னா அவரே என் கண்மலையாய், என் ரட்சிப்பாய், என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். பல நேரங்கள்ல நம்முடைய பலன் அப்படிதான், நமக்கு அது ஃபேட் ஆனது போல இருக்கு. நம்முடைய திட்டங்கள் எல்லாம் செயல்படாத, பல வருஷங்கள் நம்ம போட்ட திட்டங்கள் செயல்படாதது போல இருக்கு. எல்லாமே ஒரு நிலையில்லாத நிலைமையில இருக்கிறத போல நமக்கு இருக்கு. ஆனா ஒரு காரியம் எப்பொழுதும் நிலை உள்ளதா இருக்குது அப்படின்னா அது தேவனுடைய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தங்கள் அப்படிங்கிறது அது லிட்டரலா வார்த்தைகள் மாத்திரம் அல்ல, அதுதான் தேவன் நமக்கு தருகிற, நமக்கு ஜீவனை தருகிற சத்தியங்களாய் அது இருக்குது. அந்த சத்தியங்கள் அதை நம்ம நம்ப போது அது நம்முடைய இருளான நேரத்துல வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க நல்லா அப்படி ஒரு போராட்டமா இருக்கும். ஆனா ஒரு வார்த்தைய தேவன் அனுப்பும் போது உடனடியா நம்ம பலப்பட்டு அந்த கவலையை விட்டு நம்ம வெளியில வருகிறத நம்ம எத்தனையோ சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையிலயும் நடந்திருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய நம்பிக்கையை அது ஜீவனோடு வைத்திருக்கிறதற்காக தேவன் நமக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். வாசிக்கலாம் ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நமக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. இப்ப வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்துட்டாரு. இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து
அதை நம்பும்படிக்கு இதற்காக நமக்கு பரிசுத்த ஆவியானவரும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நமக்கு நம்பிக்கை பெருகுமாம். நம்பிக்கையின் தேவன், நம்ம தேவனுக்கு பேரை என்னன்னா, ஹீஸ் அவர் காட் ஆஃப் ஹோப். அவர் நம்பிக்கையின் தேவன். அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார், வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவரே நமக்கு நம்பிக்கை அளிக்க கூடியவராகவும் இருக்கிறார். அவர் நம்பிக்கையின் தேவன். விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே நமக்கு நம்பிக்கை பெருகுதான். நம்ம தேவனே நம்பிக்கையின் தேவனாம். அந்த நம்பிக்கையின் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்கிறாராம். விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புகிறவராயிருக்கிறாராம். நீங்க சோர்ந்து போன வேளையில இந்த ஒரு வசனத்தை நீங்க ஜெபித்து பாருங்க. அழகா அவர் உங்களை பலப்படுத்தி நடத்துகிறத நீங்க பார்க்க முடியும். அப்போ இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது எனக்கு பவுலும் சீலாவும் தான் நினைவுக்கு வருகிறத நான் பார்க்கிறேன். அப்போ அங்க சூழ்நிலை எல்லாம் எதிரா இருக்கு. அவங்கள அடிச்சு அவங்கள காயப்படுத்தி தொழுமரத்துல கட்டி வைத்திருக்கிற சூழ்நிலை தான். ஆனா அந்த நடு ராத்திரியில பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே அவர்களுக்கு நம்பிக்கை பெருகி, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர்களை நிறைத்தபடியினாலதான் அங்க நடு ராத்திரியில அவங்க ஜெபம் பண்ணி பாடி துதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த பிரசன்ஸ்ல அவங்க நிரம்புறாங்க. அந்த பர்வதம் போல நின்ற காரியங்கள் அது மெழுகு போல அந்த அஸ்திபாரமே அங்கே அசைகிறத நம்ம பார்க்கிறோம். கட்டுகள் களைஞ்சதை பார்க்கிறோம். அவர்களுடைய கட்டுகள் மாத்திரமல்ல, அவர்களை சார்ந்த அங்க இருந்த எல்லாருடைய கட்டுகளும் அது களைஞ்சு விழுந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ வாக்கு தத்தங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கையை பெருக பண்ணுகிறது. பரிசுத்தாவியின் பலத்தினாலே நமக்கு அந்த நம்பிக்கை பெருகி நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 4வது அதிகாரத்துல எல்லாமே ஆபிரகாமுக்கு எதிராதான் இருக்கு. தன்னுடைய சரீரம் செத்து போயிருச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, எல்லாம் எதிரா இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு, எனக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அந்த வாக்கு தத்தம் இருக்குது. வாக்கு தத்தத்தையும் விட வாக்கு தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அந்த நம்பிக்கை அங்க ஆபிரகாமுக்கு அங்க என்ன கொடுக்குது? தைரியத்தை கொடுக்குது, விசுவாசத்தை கொடுக்குது. தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய இடத்திற்கு அவருடைய இருதயம் அங்கே வந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதே போல வேதத்துல பல சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும். ரோமர் 5:5 நம்ம வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்போ தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அவரோட அன்பு நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கு, நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. அந்த அன்பை சார்ந்து இருக்கிறவர்களுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை ஒரு நாளும் என்ன செய்யாதான்? அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நம்ம ஒரு நாளும் வெட்கப்படுகிற இடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு செல்ல மாட்டார். ஏன்னா அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே முற்றிலுமாய் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் என்ன செய்யாது? வீணாய் போகாது. அவர் நமக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ ஒரு வார்த்தை கூட என்ன செய்யாதான்? கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை. ஒண்ணு கூட என்ன செய்யலையா? தவறி போகலையா? அப்ப எப்படி இன்றைக்கு
நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், வேதத்துல நமக்காக நம்ம எடுத்துக்கொண்ட வாக்குத்தத்தங்கள் எப்படி அது நிறைவேறாமல் போகும்? நம்ம வாசிக்கலாம் அடுத்ததா சங்கீதம் 119 49வது 50வது வசனங்கள். சங்கீதம் 119 49 50. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உமது வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். நீங்க தான் என்னைய ஒரு வசனத்தை நம்ப பண்ணுனீங்க. அதை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. யுவர் ப்ராமிஸ் preserves my life அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கு. உம்முடைய வாக்கு என்ன செய்து என்னை உயிர்ப்பித்திருக்கிறது. அப்ப வாக்குத்தத்தங்கள் நம்முடைய நம்பிக்கையை உயிரோடு வைக்கும்படியாக தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை அருளி இருக்கிறார். இந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாதான், ஒரு நாள் வெட்கப்படுத்தாதான். இந்த நம்பிக்கை நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும், புயல் அடிக்கிற நேரத்துல கூட நம்ம இருதயம் எப்படி இருக்கும், இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்காக அருளப்பட்டிருக்கிறது. இப்போ எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம். அங்க நோவாவை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 11:7 வாசிக்கலாம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, அது வரைக்கும் உலகத்துல அப்படிப்பட்ட மழையோ புயலோ எதுவுமே கிடையாது. காணாதவைகளை குறித்து அவன் எச்சரிப்பு பெற்று தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். அவன் சுற்றிலும் மற்ற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் அவன் பேழையை உண்டு பண்ணும் போது அது ஒரு மூடத்தனமா, முட்டாள்தனமா தெரிந்தது. ஆனா தேவனோ என்னோடு ஒருவர் பேசி இருக்கிறார். அவர் நிச்சயம் அந்த காரியம் இந்த பூமியில நான் இதுவரைக்கும் பார்க்கலனா கூட அது நடக்கும்னு சொல்லி அந்த விசுவாசத்தினாலே அவர் பேழையை உண்டு பண்ணி தேவன் மேல வைத்த நம்பிக்கையின் நிமித்தம், அவர் உண்மையுள்ளவர், அவர் அதை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை நிமித்தம் அவர் பேழையை உண்டு பண்ணி அங்கே தானும் தன் குடும்பமும் காப்பாற்றப்படுகிற இடத்திற்கு நோவா அங்கே வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். யாருமே அங்க விசுவாசிக்கல. ஆனா நோவா அங்க தேவ எச்சரிப்பு பெற்றபடியினாலே, அவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தபடியினாலே அவனும் அவன் குடும்பமும் காக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இதே போலதான் மோசே அந்த வனாந்தரத்துல முன்பாக செங்கடல், பின்பாக பார்வோன் சேனை, எல்லாமே எதிரடையா இருக்கு. அங்க மோசே அங்க ஒரு வார்த்தையை அங்க பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம். யாத்ராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அப்போ அங்க மோசே அங்க ஜனங்களுக்கு சொல்றாரு, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாரு, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு.
அப்படின்னு சொல்லி அங்கே தேவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வாக்கு தத்தங்கள் அங்க ஃபுல்லா எல்லாமே இம்பாசிபிலிட்டிஸ் தான். பின்னாடி பார்வோன் சேனை, முன்னாடி செங்கடல், தப்பித்து போகிறதற்கு வழியே இல்லை. ஆனா தேவன் சொன்ன வார்த்தையை மோசே நம்பி, நான் உங்களை விடுவித்து உங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன்னு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என்னை இந்த பாதையின் வழியாய், செங்கடல் வழியாய் அவர்தான் நடத்தி கொண்டு வந்தார்னா நிச்சயம் அவரே நமக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு மோசேக்கு ஒரு நம்பிக்கை. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அப்படின்னு சொல்லி அவர் மேல மோசே நம்பிக்கை வைத்தபடியினாலே அன்றைக்கு அவருடைய கைகளினாலே நீட்டப்பட்ட அவருடைய கோலின் நிமித்தம் அங்க அந்த செங்கடல் இரண்டாக பிளந்ததை நாம் பார்க்கிறோம். அவ இதுவரைக்கும் உலகத்திலே நடந்திராத ஒரு சம்பவம். கடல் பிளந்த சம்பவத்தை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. மோசையும் நிச்சயம் பார்த்திருக்க மாட்டார். ஆனா வாக்கு தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கும் போது நமக்கு எதிரா என்ன காரியம் இருந்தாலும் அது சூப்பர் நேச்சுரலா நமக்கு வழி விட்டுதான் ஆகணும். இதுதான் அவருடைய வாக்கு தத்தத்தை அவர் நமக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறதற்கு, அவர் மேல நம்ம ஆத்துமா நங்கூரமா இருப்பதற்கு அவர் நமக்கு கொடுக்கிற காரியமா இருக்கிறத பார்க்கிறோம். மோசே அதுலதான் அங்க 10 வாதைகள், அதற்கு முன்பதாக பார்வோனுக்கு முன்பாக செய்யப்பட்ட அற்புதங்கள், தேவன் தன்னோடு பேசினப்போ தனக்கு நடந்த காரியங்கள், இதையெல்லாம் மோசேயினுடைய இருதயத்துல அங்கே ஆழமாய் பதிந்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ என் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை மோசே அறிந்து வைத்திருந்தபடியினாலே, அவருடைய ஆத்துமா அவர் மேல நங்கூரமிட்டிருந்தபடியினால சூழ்நிலைகளை பார்த்து அவர் கலங்கி போகாதபடி சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ இந்த கால வேளையில நம்ம கூட தேவன் இந்த வார்த்தைகளின் மூலமாகத்தான் இடைப்படுகிறார். நம்ம எதை குறித்தும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அவர் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார்னா அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன், வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையும் உண்மையும் உள்ள தேவன். இததான் நம்ம ஆழமா புரியணும். நம்முடைய நம்பிக்கையை ஜீவனோடு நம்ம வைத்துக் கொள்ளணும். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம எவ்வளவு சார்ந்து இருக்கிறோமோ, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே நமக்கு நம்பிக்கை பெருகும். நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இப்ப தாவீது அங்க ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டாரு. ஆனா கூட பல வருஷங்கள் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறாரு. ஆனா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. வாசிக்கலாம், சங்கீதம் 27வது அதிகாரம் 13வது வசனம். சங்கீதம் 27:13. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அடுத்ததும் வாசித்திருங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவன் ஒரு இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமானதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். தாவீது ஒண்ணு விசுவாசிச்சிருக்கிறாரு. அப்பா, என்னை எல்லாரும் துரத்துனாங்க, எனக்கு வாழ்க்கை, எனக்கு என்ன நடக்குங்கிற சூழ்நிலை எனக்கு தெரியாதபடிதான் நான் துரத்தப்பட்டு கொண்டு இருந்தேன். ஆனா கூட நான் ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். நான் விசுவாசிச்சேன். இது எனக்கு துரத்தப்படுற சூழ்நிலை வந்தா கூட அவர் எனக்கு ரட்சிப்பாய் இருக்கிறார், அவர் எனக்கு கண்மலையா இருக்கிறார். என் நெருக்கத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் என்னை விடுவிப்பார். அப்போ முழுவதுமாய் அவருடைய நம்பிக்கை தேவன் மேல இருக்கும்படியாய் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் அவருடைய உடன்படிக்கையும் தாவீது அதற்கு மேல நங்கூரமிட்டிருந்தார். கர்த்தருக்கு, அதனாலதான் சொல்றார், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு.
அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கையின் எதிரான சூழ்நிலைகள் அனைத்திற்கும் நீங்க பயந்து கொண்டிருக்கலாம், கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்க ஒவ்வொருவரோடு கூட தான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை. அவருக்கு மேல நம்ம நங்கூரமிட்டு இருக்கிறோம். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நம்ம நங்கூரமிட்டு இருக்கிறோம்னா அந்த நம்பிக்கை நிச்சயம் நம்மை வெட்கப்படுத்தாது. அவருடைய அன்பை சார்ந்து, அவருடைய வல்லமையை சார்ந்து, அவருடைய உண்மையை சார்ந்து நம்ம இருப்போமானால் நம்ம ஒரு காலம் அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது. இங்க அன்னாளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஏலியின் மூலமாய் கிடைக்கிறது. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ சமாதானத்தோட போ. அப்போ அது வரைக்கும் அழுது கண்ணீரோட ஜெபித்தவள், அதுக்கப்புறம் அவள் என்ன செய்யலையா, துக்க முகமா இருக்கல. எனக்கு ஒரு வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். அவள் அந்த வார்த்தை என்ன செஞ்சா, விசுவாசித்தாள். அங்க என்ன செய்தா, அவ என்ன தேவனிடத்துல வேண்டுதல் செய்தாளோ அதை பெற்று கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்ப வாக்குத்தத்தம் தேவன் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையில நம்ம நங்கூரம் இடும்படியாய் வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் மிக முக்கியமான ஒரு 2 சம்பவங்களை பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல அங்க ஏசபேல் அவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை 18வது அதிகாரத்துல அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக பரத்திலிருந்து அக்கினியை அவர் இறக்கினார். ஆனா அடுத்த அதிகாரத்துல அங்க ஏசபேலினுடைய வார்த்தையை கேட்டு எலியா சோர்ந்து போய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1 வாசிக்கலாம். 1 எலியா ராஜா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசி எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லச் சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சார்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அடுத்து அவன் வாசிங்க. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதத்தில் நடந்து போனான். ஒரு ஏசபேல்ங்கிற ஒரு பாகாலை வணங்குகிற ஒரு பெண்ணினுடைய வார்த்தை அங்க எலியாவுக்கு அவ்வளவு ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது வரைக்கும் அவ்வளோ அங்க எலியா 17வது அதிகாரத்துல இருந்து நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்னையும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அவர் ஒவ்வொரு இடத்துலயும் அவர் கடந்து அவருடைய வாழ்க்கையின் பிரயாணத்துல அவர் போய் கொண்டிருக்கிறார். ஆனா இந்த இடத்துல இந்த ஏசபேலுடைய வார்த்தையை கேட்டு பயந்த உடனே அவர் சுயமாய் அவர் என்ன செய்யறாரு, பயந்து தன் பிராணனை காக்க அவரே என்ன செய்யறாரு, ஓடுறாரு. இங்க ஆண்டவர்கிட்ட இருந்து எந்த டைரக்ஷனையும் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. தன்னை தான் காப்பாத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் அங்க வந்ததை பார்க்கிறோம். அப்போ அங்க போய் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அழகா அங்க தேவன் அவரை மறைத்து காப்பாற்றி இருக்கிறதெல்லாம் அவர் என்ன செஞ்சிட்டாரு, மறந்துட்டாரு. அத்தனை வருஷம் 3.5 வருஷம் அங்க தேவன் தான் எலியாவை ஆகாபினுடைய கண்கள்ல படாதபடிக்கு அவனை பாதுகாத்ததெல்லாம் மறந்துருச்சு இந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தை. இன்னைக்கு நம்ம அப்படிதான் பல வேளைகள்ல
எத்தனை அற்புதங்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஒரு சின்ன காரியம், சின்ன மனுஷனுடைய வார்த்தை, சின்ன ஒரு சூழ்நிலை நம்மளை என்ன செய்யுது? சோர்ந்து போக பண்ணுது. ஆனா அந்த தூதன் முதலாம் தரம் அவரை தட்டி எழுப்பி அங்க ஆகாரத்தை கொண்டு வைக்கும்போது சாப்பிட்டு திருப்பி படுத்து தூங்கிட்டாரு. அடுத்ததா திரும்பவும் அந்த தூதன் வந்து 2ஆம் தரம் தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அந்த சாப்பாடும் அவருக்கு பலனை கொடுத்தது. அந்த வார்த்தையும் எலியாவுக்கு பலனை கொடுத்தது. ஏன்னா உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது, நீ இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இந்த ஏசபேலால உன்னை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது இந்த வார்த்தையின் மூலம் எலியா அறிந்து கொண்டதுனால அந்த அந்த சோர்வு நீங்கினவனாய் அங்கே என்ன செய்யறார்? எழும்பி அந்த போஜனத்தின் பலனினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் அங்கே நடந்து போகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையும் அந்த ஆகாரமும் அவருக்கு என்ன செஞ்சிருச்சு? பலனை கொடுத்துருது. அப்ப வாக்குத்தத்தங்கள் நமக்கு நம்பிக்கையை உறுதிப்படுத்தும்படியாக, நமக்கு பலனை கொடுக்கும்படியாக அங்க என்ன செய்கிறது? தேவனால் அருளப்படுகிறது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க வாசிங்க. அங்க தேவன் எலியா கூட பேசின காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அதற்கப்புறமா ஆண்டவர் எலியாவை பலப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். இதே மாதிரியான ஒரு சம்பவம் 2 நாளாகமம் 20வது அதிகாரத்துல அந்த யோசபாத் ராஜாவுக்கு எதிரான ஒரு யுத்தம். அது வரைக்கும் யோசபாத் ராஜா அங்க ஜெபிக்கிறார். நாங்க ஏராளமான இந்த கூட்டத்துக்கு முன்பாக எங்களுக்கு நிற்க பலன் இல்ல, நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்ப சோர்ந்து போனவராய் அங்க எந்தவித ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல அவங்க இருக்கும் போது வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 15வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20:15. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபேத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். இப்போ வார்த்தை வந்துருச்சு யோசபாத் ராஜாவுக்கு. இந்த வார்த்தை, நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். முதல்ல பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த வார்த்தை வந்த உடனே யோசபாத் ராஜாவுக்கு அப்படி ஒரு தைரியம், அவர் மேல, தேவன் மேல அந்த நம்பிக்கை நங்கூரமிடப்படுகிறது. அங்க என்ன செய்கிறார்? எருசலேமின் குடிகளில் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். மகா சத்தத்தோட தேவனை கம்பீரமாய் துதித்தார்கள். அந்த கால வேளையில அவங்க என்ன செய்யறாங்க? தேவனாகிய கர்த்தரை, யோசபாத் ராஜா சொல்றாரு, தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள்னு சொல்லி அங்கே துதிக்கிறதற்காக அவர்கள் அந்த ஆயுதம் ஏந்தின அந்த போர் வீரர்களுக்கும் முன்பாக துதிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை, ஒரு கோயரை அங்க நிறுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இனி யுத்தத்தை நாங்க செய்ய வேண்டியது இல்ல, இனி தேவன் செய்ய போகிறார் அப்படின்னு தேவன் மேல அந்த முழுவதுமான அந்த நம்பிக்கை, அந்த ஆத்துமாவின் நங்குரம் தேவன் மேல இடப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அவர்களே ஒருவருக்கொருவர் விரோதமாய் அங்கே
என்ன செய்தாங்களா? வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்போ இன்றைக்கு நமக்கு சூழ்நிலைகள் எதிரா இருக்கிறத நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. நம்ம வேலை அவரை மட்டும் பார்த்து அவரை மாத்திரம் துதித்து கொண்டிருந்தால் போதும். நம் வாழ்க்கையின் எல்லா போராட்டங்களும் யுத்தங்களும் நமக்கு நிச்சயம் ஜெயமாய் முடியும். அப்ப வாக்குத்தத்தங்கள் ஏன் கொடுக்கப்படுகிறதுனா, தேவன் மேல நம்ம ஆத்துமா நங்கூரம் இடப்படும்படியாய், அவருடைய வார்த்தைகள் மேல, அவருடைய வாக்குத்தத்தங்கள் மேல, அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் மேல, அங்க தாவீது சொன்னது போல, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. சூழ்நிலைய பார்க்க வேண்டாம், மனிதர்களை பார்க்க வேண்டாம், மனிதர்களுடைய வார்த்தைகளை பார்க்க வேண்டாம். எல்லாம் எதிரடையா இருந்தா கூட வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் நம்மேல் எவ்வளவு அன்புள்ளவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் அப்படிங்கிறதுல அவர் மேல நம்ம ஆத்துமா நங்கூரம் இடப்படும்படியாய் வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 4 காரியங்களை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம் இந்த நாட்கள்ல. இதை இன்னும் நீங்க ஆழமா தியானிக்கும் போதுதான் வாக்குத்தத்தங்களை குறித்து உங்களுக்கு சந்தேகமே இல்லாதபடி நீங்க அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க முடியும். வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறதற்கு கைட் பண்ணுகிற ஒரு காரியமா இருக்குது. வாக்குத்தத்தங்கள் நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிறதான அந்த உறவை பலப்படுத்துகிறது. வாக்குத்தத்தங்கள் நம்முடைய நம்பிக்கையை ஜீவனோடு வைக்கிறது. இதை இன்னும் நீங்க ஆழமா நீங்க வேதத்தை வாசிக்கும் போது நீங்க தியானித்து பாருங்க. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திற்கும் பின்பாக அவருடைய இருதயத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் அவர் எவ்வளவு நன்மை செய்கிறவர், அவர் எவ்வளவு அன்புள்ளவர் அப்படிங்கிறத நம்ம ஆழமா இருதயம் அறியும் போதுதான் நம்ம இருதயம் எப்பவும் அவர் மேல நங்கூரமிடப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அந்த இடத்துக்கு நம்ம இருதயம் வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போ விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நிச்சயம் உங்களுக்கு பலனுள்ளதா இருந்திருக்கும்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புறேன். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையில கூட கர்த்தாவே அப்பா, இந்த வாக்கு தத்தங்கள் அப்பா எங்க ஆத்துமாவை உம்மக்கு மேல நங்கூரமிடப்படும்படியாய் அந்த வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் இன்றைக்கு தியானித்தோப்பா. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் எங்கள் தேவன் யார், எங்கள் தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவர், எங்கள் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், எங்கள் தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர் அப்படிங்கிறதுல நாங்க நங்கூரமிடப்படும்படியாய் அப்பா, எங்க ஆத்துமாவுக்கு அது நங்கூரமாய் இருக்கிறபடியினால் அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நங்கூரமாகிய எங்களுக்கு ஆத்தும நங்கூரமாகிய கிறிஸ்துவுக்குள் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஒன்று கூட அது என்ன செய்யாது, அது கீழே விழாதுங்கிறத நாங்க பார்க்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை. நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒன்றாகிலும் தவறி போகாது என்பதை நாங்கள் அப்பா இன்றைக்கு நாங்கள் ஆள் மனதிலிருந்து நம்பும்படியாய் இந்த வார்த்தைகளை எங்களோடு கூட நீர் இடைப்பட்டிருக்கிறீர் அப்பா. உங்க பிரசன்னத்துல இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில பர்வதம் போல இருக்கிற எல்லா காரியங்களும் அது மெழுகு போல உருகி போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. சர்வ பூமியின் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே எல்லாம் சம்பவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நீங்கள் சர்வ பூமியினுடைய ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறபடியினால் எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா மலைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் அது கரைந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்பா, எங்களுக்கு முன்பாக பிரவாகித்து ஓடுகிற யோர்தானை போல இருக்கிற அந்த காரியங்கள் அது எங்களுக்கு முன்பாக வழிவிடும்படியாய் அது குவியலாய் குவிந்து நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த நம்பிக்கை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர்.
உங்க பிரசன்னத்தை நாங்கள் சுமந்தவர்களா இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். தேவ பிரசன்னம் இன்றைக்கு எங்களுக்குள்ளே இருக்கிறதப்பா. இன்றைக்கு நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் தான் எங்களுக்கு அப்பா அது ஜீவனாயும் வல்லமையுள்ளதாயும் இருக்கிறதப்பா. ஆசாரியருடைய கால்கள் அப்பா அந்த பிரசன்னத்தை சுமந்திருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்திருக்கிற ஆசாரியருடைய கால்கள் கரையில பட்ட உடனேயே அந்த யோர்தான் அப்படியே பிரிந்து போயிட்டுனா, இன்றைக்கு தேவ பிரசன்னத்தை சுமந்திருக்கிற எங்களுக்காக கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை எங்கள் வாயிலிருந்து பேசும் பொழுது எங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த யோர்தான் அது பிரிந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இன்றைக்கு நீர் எங்களுக்கு விதைத்திருக்கிற எங்களுக்குள் விதைத்திருக்கிற இந்த நம்பிக்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்க அதை பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவாகிய அப்பா உம்மிடத்துல அது நங்கூரமிடப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையினாலே நீர் பலப்படுத்தி இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்பின் கரங்களிலே உம்முடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். மனதார உடைய பிள்ளையாய் வந்த ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன். இந்த வார்த்தைகள் இவர்களுக்கு வாழ்க்கையில 100 மடங்கு பலன் கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் அப்படியே நீ செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.